அப்துல் கலாம் சார் வந்து ஏற்கனவே சிவகுமார் சார் சொன்ன மாதிரி கனவு காணுங்கன்னு நிறைய யூத்துக்கு சொன்னாங்க இல்லையா, அதுதான் நானும் ஃபாலோ பண்ணேன். அதே போல் ரோட்டில் உட்காந்து கச்சேரி பார்க்கும்போது லைட் மியூசிக் ஸ்டேஜில் நின்று பாருங்கன்னு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு நடந்தது. அண்ட் அந்த ஸ்டேஜில் இருந்துட்டு பிளேபேக் சிங்கரானு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவும் நடந்தது. அப்புறம் மியூசிக் பண்ணணும்னு ஒரு கனவு கண்டேன். விடி திரும்ப ஒரு படம் மூலியமா அதுவும் நடந்தது. ஸோ வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கலக்க போகிறது யாருன்னு ஒரு பாட்டு பாடி இன்னைக்கு பைசனில் தென்னாடுன்னு ஒரு பாட்டு பாடிருக்கேன். ஸோ ஒரு 200-250 பாட்டு வரைக்கும் சினிமாவில் பாடிருக்கேன். இது எல்லாமே எனக்கு எப்படி நடந்ததுன்னா கனவு கண்டதுனால மட்டும்தான். நான் கனவு கண்டேன் நான் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணும்னு. அது சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆசை உண்டு. நம்ம வந்து எல்லாரும் மாதிரி சகஜமாக இருக்கக்கூடாது, நம்ம ஒரு யூனிக்கான ஒரு பீஸாக இருக்கணும்னு நான் சின்ன வயசுல ஒரு ஆசை இருக்கும் எனக்கு எப்பவுமே. அதை நினச்சிக்கிட்டே இருப்பேன். அண்ட் நான் நினச்சதோட தாட் தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் மத்தியில் என்னை உட்கார வச்சிருக்கு. ஸோ நான் சொல்ல ஒரு விஷயமா தான். ஸோ கனவு காணுங்க. கனவுனா தூங்கிட்டு கனவு காணுறதில்லை. உங்களோட விஷனில் நீங்கள் என்னவாகணும்னு வைங்க, ஃப்ரண்ட்டில் வைங்க. அண்ட் அதே நினச்சிட்டு இருக்க வேண்டாம், அந்த நோக்கி நீங்கள் சில விஷயங்களை செஞ்சாகணும். ஸோ அதை செய்யுங்க, தானாகவே எல்லாமே நடக்கும். எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும். இது என்னோட உண்மையான நம்பிக்கை. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க இத்தனை வருஷமா நீ எங்கே இருந்தேன்னு கேட்டாங்க. நான் இங்கே தான் இருந்தேன். பட் நான் பிரபலமாக இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது என்னோட ஃபோக்கஸ் கிடையாது. பட் நான் மியூசிக்கில் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஃபோக்கஸ். இதை விட்டுட்டு நான் வெளியில் போனாலும் திருப்பி மறுபடியும் மியூசிக் வந்தேன். அண்ட் இதுலேயே இருக்கணும், மியூசிக்கோட எல்லா விஷயங்களையும் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. அந்த ஒரு பேஷன், அந்த கனவு, அதுதான் மறுபடியும் உங்கள் மத்தியில் இந்த ரோஜா ரோஜா பாட்டு மூலமா மறுபடியும் கொண்டு வந்திருக்கு. இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. உங்களோட கனவையும் பார்க்கும், உங்களோட உழைப்பையும் பார்க்கும், உங்கள் திறமையும் பார்க்கும். ஸோ திறமையை வளர்த்துக்கோங்க, உழைப்பை நான் ஸ்டாப்பாக வைங்க, கனவு காணுங்க. கட்டாயமும் ஒரு நாள் நீங்களும் உங்கள் கனவை அச்சீவ் பண்ணுவீங்கன்னு சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.